ஓ சாரி சாரி சார், ஒரு எமர்ஜென்சி சார். ஆக்சுவலி மிஸ்டர் சாஹுல நீங்க இப்போ உடனே மீட் பண்ணி ஆகணும் சார். வை மீரா, இந்த மீட்டிங் ஸ்கெட்யூல்லே இல்லையே. அன்எக்ஸ்பெக்டடா அவரோட ஃபிளைட் ப்ரீபோண்ட் ஆயிருக்கு சார். சோ ஹி இஸ் லீவிங் டுடே ஈவினிங். போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து பேசிட்டு போனா நல்லதுன்னு நினைக்கிறாரு. அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, ஈவினிங் மீட் பண்ணலாமா? நோ சார், ஹி ஆல்ரெடி ஸ்டார்டட். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு நினைச்சு நான் லஞ்ச் மீட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டேன் சார். நீங்க அனு கூட லஞ்ச் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது சார். சாரி. இது தெரிஞ்சிருந்தா நான் அவர்கிட்ட லஞ்ச் மீட்டிங்க்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கவே மாட்டேன் சார். இட்ஸ் கம்ப்ளீட்லி மை மிஸ்டேக் சார். நான் வேணா ஃபோன் பண்ணி இந்த லஞ்ச் மீட்டிங்கை கேன்சல் பண்ணட்டுமா? பட் ஈவினிங் அவர் ஏதோ வேற மீட்டிங் இருக்குதுன்னாரு. அவரை மீட் பண்ண முடியலனா we will be the loser. It's an important project sir. வேலை விஷயத்துல நீங்க எப்பவும் ரிலாக்ஸ்டா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார். அதனால தான் சார் இந்த மீட்டிங்க்கே ஓகே சொன்னேன். ஐ ஹோப் அனு ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட். இந்த மாதிரி பர்சனல் விஷயத்தை எப்ப வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். யூ நோ தட். I need not to explain sir. நீ இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டாம் மீரா. I know that. It's an important meeting. அனு. எஸ் மேம். கையில என்ன அனு? கட் பண்ணிக்கிட்டியா? ஆமா, காலையில நல்லா தானே இருந்த, அதுக்குள்ள இவ்ளோ வேகமா என்னாச்சு? நத்திங் மேம். என் மேல பயங்கர கடுப்புல இருப்பியே. இல்லையே மேம். கம் ஆன் அனு, உனக்கு என் மேல பயங்கர கோவம் இருக்கும். நிச்சயம் இருக்கும். பிகாஸ் ஆஃப் மை frankness and honesty. நல்லா யோசிச்சு பாரு அனு. நீ யாரு? இந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இல்லனா, சூர்யா சார்னு ஒருத்தர் இல்லனா, யார் நீ? நீங்க மனசுல என்ன வச்சுட்டு பேசுறீங்கன்னு எனக்கு புரியல மேம். ஆனா ஏதோ சொல்ல நினைக்கிறீங்கன்னு மட்டும் புரியுது. நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன செய்வீங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. பட் இனிமே எது செய்யறதா இருந்தாலும் நேராவே செய்யுங்க. அதுக்கு பேரு தானே frankness. ஓ குட், வெரி குட். நேராவே சொல்லிடுவோம். நீதான் ரொம்ப இன்னசென்ட் ஆச்சே. தி கிரேட் சூரிய பிரகாஷ் சார், சூர்யா சார்னு சுருக்குன மாதிரி அவரோட பறந்து விரிஞ்ச அழகான வாழ்க்கையையும் உன் காலனிக்குள்ள சுருக்கிடாதானோ? எங்க சூர்யா சார் ஸ்டேட்டஸ்க்கு 7 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து லஞ்ச் மீட்ல வேர்ல்ட் பெஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு பல வேர்ல்ட் பிசினஸ் டீல முடிக்க வேண்டியவரு உன் கூட உட்கார்ந்து இந்த பழைய சாதத்தை சாப்பிட்டுட்டு இருக்காரே, உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலிங்கே இல்லையா? பாக்க பாக்க எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. நீயே யோசிச்சு பாரு. அதான் நேராவே சொல்லிட்டேனே. திஸ் இஸ் மீரா, ஆல்வேஸ் வெரி frank. அம்மா பாத்தீங்களா, நான் லஞ்ச் டைமுக்கு கரெக்டா வந்துட்டேன். இந்த மிலிட்டரிக்காரங்க கரெக்டா டைமுக்கு வேலை பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரி நானும் பங்க்சுவலா இருப்பேன். நோ மோ டிவியேஷன். ஒரு நாளைக்கு அப்படி வந்தா போதாது சந்திரா, எப்பவும் இப்படியே இருக்கணும். என்ன மான்சி? சான்ஸே இல்ல மாமின்லோ. என்ன மான்சி, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தா நீ எப்படி காலவாரி விடுற? பின்ன என்ன சந்திரா, நீயும் ப்ரோயின்லோவும் ஆபீஸ் போயிட்டீங்கன்னா வீட்டை பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு நினைப்பே இல்ல. அட்லீஸ்ட் யூ ஆர் பெட்டர். ப்ரோயின்லோ, மை காட், எப்ப போவாரு எப்ப வருவாருன்னு தெரிஞ்சுக்கவே முடியாது. வேற எந்த நினைப்பும் அவனுக்கு வரக்கூடாதுன்னு தான் ஆபீஸ்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யறான் அவன். போதுண்டா நீ ஓடுனது, ரிலாக்ஸா இருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்படியே அவன் டயத்துக்கு வீட்டுக்கு வந்தாலும் என் கூட தான் பேசணும். சந்திராவுக்கு நீ இருக்க, அவனுக்குன்னு யாரு இருக்கா? பாவம். ஆபீஸ் 9 o'clock ஸ்டார்ட் ஆகணும், 5 o'clock முடிஞ்சிடணும். அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும் மாமின்லோ.
முன்னாடி எல்லாம் அப்படிதானே மம்மிலோ இருந்துச்சு. பட் now everything is changed. முன்னாடின்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. அம்மா, இன்னைக்கு அனு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்டாமா. 1999ல இருந்து 2000குள்ள ஒரு முக்கியமான பேட்டர்ன்ல நிறைய சாரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த எல்லா சேலையும் ஒரே நாள்ல காலியா இருக்கு. ஆனா அந்த சேலையோட சேல்ஸ் பத்தி எந்த டீடைல்ஸும் கிடைக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன்ல நம்ம சாரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. ஆமா, 1999னா 22 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆ, அதெல்லாம் இப்ப எப்படிப்பா ஞாபகம் இருக்கும்? ஒருவேளை அந்த வருஷம் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கலாம். நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீயா சாரியை கொடுத்திருப்போம். பட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லப்பா. நீ எதுக்கும் சூர்யாவை கேட்டு பாரு. இல்லம்மா, பட் அதுல ஏதோ இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குன்னு நானும் ஃபீல் பண்றேம்மா. எனக்கு அப்படி தோணலப்பா. இல்லம்மா, அனு சொன்னா கரெக்டா இருக்கும். அவ ஸ்டோரி விஷயத்துல தப்பே பண்ண மாட்டாமா. இருக்கலாம்ப்பா. ஆனா இந்த ஆபீஸ் தலைவலியே வேணான்னு தான் ஆபீஸ் வேலையில இருந்து நான் ஒதுங்கி இருக்கேன். நீ சூர்யா கிட்டயே கேட்டுக்கோ. ஓகேமா, நான் அண்ணன் கிட்டே கேட்டுக்கிறேன். சரிப்பா. மீரா இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, ஷீ இஸ் ஆசம். மான்சி, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். மீரா சொல்லிட்டு இருந்தா லாஸ்ட் 3 months அக்கவுண்ட்ஸ நீ அவளுக்கு அனுப்பணுமா. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. This is what irritating me, Chandra. 4 days முன்னாடி எனக்கு கால் பண்ணி நீ ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து 50 lakhs எடுத்துட்டதா என்கிட்ட சொன்னான். You know what? அவ அப்படி எனக்கு போன் பண்ணி சொன்னதே நீ இப்படி தேவையில்லாத செலவெல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லதான். நான் அவளுக்கு அந்த பணத்தை திருப்பி தரதா சொல்லிட்டேன். பட் சந்திரா, யூ நோ, நம்ம எதுக்கு அவளுக்கு கணக்கு சொல்லணும்? அது நம்ம பணம் சந்திரா. நம்ம செலவு பண்றதுக்கெல்லாம் அவகிட்ட எதுக்கு கணக்கு கொடுக்கணும்? ஹியர் ஆஃப்டர் நான் ஆடிட்டர் கிட்டயே ஸ்ட்ரைட்டா பேசிடலான்னு இருக்கேன். மான்சி, ஆடிட்டர் கேக்குற கேள்விக்கெல்லாம் உன்னால பதில் சொல்ல முடியாது மான்சி. நீ பாட்டுக்கு இது எங்க பணம், இப்படிதான் செலவு பண்ணுவேன்னு சொல்லுவ. ஆனா மீரா அப்படி கிடையவே கிடையாது. ஒரு பைசா கூட விடாம கரெக்டா ஹேண்டில் பண்ணுவா. அதனால அவகிட்டே இதெல்லாம் விட்டுறலாம் மான்சி. நீ முதல்ல என்ன கேள்வி கேட்கறத நிப்பாட்டு. பாவம் ஆடிட்டர், அவராச்சும் பொழைச்சு போட்டுமே. ப்ரோயின்லவ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சிஏ முடிச்சிருக்கணும். திஸ் இஸ் மை ரூல். சிஏவா? அப்போ மீரா கிட்ட நம்ம எக்ஸ்பென்சஸ் சப்மிட் பண்ண தேவையே கிடையாது. சும்மாவே அவருக்கு ஏத்த பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குது. இதுல சிஏ வேற. சிஏ இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் அக்கவுண்ட்ஸ் பத்தியாவது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த மீராவோட டார்ச்சர்ல இருந்து தப்பிக்க முடியும். நான் இன்னைக்கே கண்டிப்பா ப்ரோயின்லா கிட்ட பேசதான் போறேன். மீரா பத்தியா? நோ சந்திரா, ப்ரோயின்லா கல்யாணத்தை பத்தி. கல்யாணத்தை பத்தி பேச போறியா? வெரி குட், வெரி குட் மான்சி. நிச்சயமா பேசு மான்சி. சரி, வாங்க சாப்பிட போலாம். மான்சி வெயிட், ஏதோ 50 லட்சம் சொன்னீங்க. வாட்ஸ் தட்? அதான் சந்திரா, நீ கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல இருந்து ஏதோ 50 lakhs எடுத்திருக்கிறதா மீரா என்கிட்ட சொன்னா. அவ சொல்லி ஒரு 1 week இருக்கும். பட் அதுக்குள்ள அன்பார்ச்சுனேட்டா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதான் நான் உன்கிட்ட சொல்லல. பட் மான்சி, that was a proper expenditure. அதை ஏன் மீரா உன்கிட்ட கேட்டா? அதை என்கிட்ட கேட்டா go and ask மீரா. And Chandra, don't talk to me anymore about accounts. அவதான் சிஏ படிச்சிருக்கால, go and ask her. ஒரு போய் கூட எனக்கு ஒழுங்கா சொல்ல வரல. திடீர்னு போய் நின்னு
காய் நறுக்கும் போது கத்தி பட்டுருச்சுன்னு சொன்னா யார் தான் நம்புவான்? அதுவும் வலது கையில கட்டு போட்டுட்டு. ச்சே, அசிங்கமாயிடுச்சு அனு. ச்சே. சூர்யா சார் என்ன நினைச்சாரோ என்னவோ, அந்த மீரா மேடம் பர்பஸாவே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ என்னதான் பண்றது? பேசாம பழைய வேற ஹவுஸ் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அது போய் பார்த்துட்டு வந்தா என்ன? நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், உடனே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி என்னன்னு பார்க்க சொல்லுங்க. சரி சரி, சீக்கிரம். நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். எங்கேயாவது வெளியில கிளம்புறீங்களா சார்? ஆமா மேடம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எஸ் சார், நானும் உங்க கூட வரலாமா? ரொம்ப நாளா ஓல்டு ஃபேக்டரி விசிட்டுக்கு போகணும்னு இருந்தேன். அதான் நீங்க அந்த பக்கம் போறதா இருந்தா. அங்கெல்லாம் ஏன் தனியா போறீங்க? ஏன் போனா என்ன? சரி ஒண்ணு பண்ணுங்க, சூர்யா சார் ஃப்ரீ ஆன உடனே அவர் கூடயே போங்க, அதான் சரியா வரும். என் கூட எல்லாம் வேண்டாம். உங்களை ஃபேக்டரி கூட்டு போற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. சார், நீங்க என் கூட வர வேண்டாம். நீங்க அந்த பக்கமா போனா ஜஸ்ட் என்ன டிராப் பண்ணா போதும். ஏன்னா அந்த இடம் எனக்கு சரியா தெரியாது. மேடம், நான் இந்த கம்பெனியோட செக்யூரிட்டி ஹெட். தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அதனால அந்த பக்கம் போற வேலையே எனக்கு கிடையாது. என்ன போய் டிராப் பண்ணுங்கன்னு சொல்றீங்க? புரிஞ்சுக்கோங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா முதல்ல போய் சாப்பிடுங்க. சார் சார் சார், ஒரு டவுட் சார். நீங்க இந்த கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை பாக்குறீங்க. சங்கரன் சாரும் இன்னைக்கு லீவு. சந்திரா சாருக்கும் தெரியல. 1999ல இருந்து 2000ல ஒரு பர்டிகுலர் டிசைனர். மேடம் மேடம், ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். தேவநந்தினி டிபார்ட்மெண்ட் வேற, என்னோட வேலை வேறன்னு. நீங்க ஏன் மேடம் பழைய ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு பழைய விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? விடுங்க, எனக்கு 1000 வேலை இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. சும்மா பழைய விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு அது என்ன இது என்னன்னு கேட்டுக்கிட்டு. சார் 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 சார், ஹலோ. அவனுக்கு 20 லட்சம் கொடுத்தாலும் போதாதான், எக்ஸ்ட்ரா வேணுமா? ராஸ்கர். பங்கஜ், கூலா பேசு. ஏன் பதற? பின் என்ன சூர்யா, இவ யார் நம்ம இடத்துக்கு நம்ம கிட்டே பேரம் பேசுறதுக்கு? நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவனை முடிச்சிடலாம். பங்கஜ், எனக்கு பணம் பத்தி அக்கறையே இல்ல. எவ்வளவு கேக்குறானோ கொடுத்து அந்த தலைவலியே இல்லாம ஆக்கு. இனிமே அந்த இடத்த வச்சு யாரும் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. இல்ல சூர்யா, இப்ப மட்டும் பணத்தை வாங்கிட்டு விட்டுருவான்னு எப்படி நம்புறது? திரும்ப திரும்ப அவன் நம்மள தொல்லை பண்ணிட்டே தான் இருப்பான். நம்ம இல்லாத நேரத்துல ஆளே வராத இடம்னு தெளிவா என்க்ரோச் பண்ணிருக்கான் அவன். பங்கஜ், நான் சொல்றதை கேளு. முதல்ல அவன் எவ்வளவு கேட்டானோ அந்த பணத்தை கொடுத்து அவனை அந்த இடத்துல இருந்து காலி பண்ண. அப்புறம் அந்த இடத்த சுத்திலும் ஒரு எலக்ட்ரிக் ஃபென்சிங் போடு. வேலி இல்லாததால தான் அவன் என்க்ரோச் பண்றான். வேலி இல்லன்னா அவன் என்க்ரோச் பண்ணுவானா? அது எப்படி பண்ணுவான்? அவனை ஆள வச்சு 2 தட்டு தட்டுறதை விட்டுட்டு. இப்ப அந்த இடத்தால எந்த தலைவலியும் எனக்கு வேண்டாம். ஆல்ரெடி கேஸ்ல இருக்கிற ஒரு இடம். இப்ப சம்பந்தமா இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சுன்னா நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, உனக்கே புரியும் நினைக்கிறேன். சரி சூர்யா, நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போகவே இல்ல, பார்க்கவே இல்ல. அங்க என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியல. அதான் சமயம் பார்த்து என்க்ரோச் பண்ணிருக்காங்க. எஸ் சூர்யா, அது நம்ம தப்பு தான். அப்புறம் என்க்ரோச் பண்ண பார்ட்டி யாருன்னு விசாரிச்சுட்டேன். பணத்துக்காக தான் பண்ணிருக்கான் அவன். பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு, மத்தபடி வேற எந்த மோட்டிவும் அவன் கிட்ட இல்ல. குட். உடனே ஃபென்சிங் போட சொல்ல. அப்படி ஃபென்சிங் போட்டாச்சுன்னா யாரும் அந்த இடத்துக்குள்ள போக முடியாது. நீ வேணா ஒரு வாட்டி இங்க வாயேன் சூர்யா. நான் எங்கேயும் வரப்போறது இல்ல பங்கஜ். எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. இந்த விஷயத்தை நீயே டீல் பண்ணு. இப்ப எனக்கு அந்த இடத்துக்கு வரதுக்கு இஷ்டமே இல்ல. சூர்யா, அனு வேற இந்த இடத்த பத்தி நீ விசாரிச்சா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சூர்யா. என்கிட்டயும் கேட்டா அவகிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே பங்கஜ், நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுறேன். மேடம், எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நீங்க கிளம்பலையா?
கிளம்ப வேண்டியதுதான் எஃப்எம். நீங்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க, நான் வந்துடுறேன். சரிங்க மேடம். ம். சூர்யா சார் ஏன் இன்னும் வரவே இல்லை? ஒருவேளை மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரோ? The number you are trying to reach is currently switched off. Please try again later. போன் எனக்கா? ஆமா சார், உங்களுக்கு தான் பண்ண. நீங்களே வந்துட்டீங்க. ஆமா சார், ஏன் உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? ஆமா அனு, இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஏகப்பட்ட மீட்டிங், டிஸ்கஷன்ஸ், ரிப்போர்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக் நம்பர்ஸ். டயர்ட்னஸ் அளக்கிற மிஷின் ஒன்று இருந்திருந்தா அது இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம்னு காட்டியிருக்கோம். அந்த அளவுக்கு டயர்ட் ஆனோம். அவ்வளவு டயர்டா இருந்தா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே சார்? ஏன் ஆபீஸ்க்கு வந்தீங்க? பிசினஸ் குள்ள வந்தாச்சுன்னா ரெஸ்ட்ங்கிறதே கிடையாது. ஒரே ரெஸ்ட் தான், அது உயிர் போனதுக்கு அப்புறம் தான். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இதயத்துல விளையாடுறதுன்னு ஒண்ணு இல்லையா? நான் இவ்ளோ நேரம் காத்துட்டு இருந்தது நீங்க இப்படி பேசுறது கேட்கவா? அனு, தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க சார். ஊரு ஃபுல்லா பாசிட்டிவ் திங்ஸ் மயக்க போட்டு பேசுறது, ஆனா நீங்க மட்டும் நெகட்டிவா பேசுறது. ஆனா இப்ப கொரோனா பீரியட்ல நெகட்டிவ் இஸ் a பாசிட்டிவ் அனு. சார், பெருசா ஜோக் சொல்றேன்னு நினைப்பா உங்களுக்கு? எனக்கு எரிச்சலா வருது. இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க பேசுனது ரொம்ப தப்பு சார். ஓகே அனு, ஐ அக்ரி வித் யூ. ஐ அம் சாரி. உங்க சாரி எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகே, அப்ப எனக்கு நானே சாரி கேட்டுக்கிறேன். ஹலோ மிஸ்டர் சூரிய பிரகாஷ், நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. சாரி சூரிய பிரகாஷ். இனிமே இது மாதிரி பண்ணாதீங்க சூரிய பிரகாஷ். ஏய், வெரி குட் சூரிய பிரகாஷ். அனுவை சிரிக்க வச்சிட்டீங்க. கூல் அனு. ஆமா, இப்ப காயம் எப்படி இருக்கு? எங்க காமி. காயம் மாயமா போயிடுச்சு. கையில காயமே படல சார். என்ன விளையாடுறியா நீ? காயம் இருக்கும்போது பார்த்து இருக்க மாட்டியா? கையில எவ்வளவு பெரிய காயம் பாரு. சார், உங்களுக்கு என்ன ஆச்சு? காயம் எங்க இருக்கு? உளராதானு. காய் நறுக்கும் போது கவனமா நறுக்க மாட்டியா? ஏய், எவ்வளவு பெரிய காயம். ஒரு பேண்டேஜ் அது போட்டுருக்கலாம்ல. கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே கிடையாது. ஐயோ, சாரி அனு, சாரி. ஆமா அனு, இவ்வளவு பெரிய பேண்டேஜ் கட்டிக்கிட்டு எப்படி நீ சாப்பிடுவ? ஆமா சார், எப்படி சாப்பிடுறது பாருங்க. கை வலிக்குது சார். நினைச்சேன். நானும் சாப்பிடல அனு. ஏன் சார், நீங்களும் காய் நறுக்குனீங்களா? இல்ல அனு, என்னமோ பசிக்கல. 7 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாட்ட பார்த்தா நல்லாதான் இருக்கும். ஆனா சாப்பிட்டா வீட்டு சாப்பாடு தான் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது.